இந்த ஈதுல் அதுஹா அப்படின்னா இந்த தியாக பெருநாளுடைய வாஜிபான 2 ரக்காத்துகளை அதிகப்படியான 6 தக்பீர்களுடன் கிப்லாவை முன்னோக்கி இந்த இமாமை பின்பற்றி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்று நியத் செய்து கொள்ள வேண்டும். எப்படி நியத்? இந்த தியாக திருநாளுடைய வாஜிபான 2 ரக்காத்துகளை அதிகப்படியான 6 தக்பீர்களுடன் கிப்லாவை முன்னோக்கி இந்த இமாமை பின்பற்றி அல்லாஹ்விற்காக தொழுகிறேன். இதுதான் நியத்து. முதல்ல இமாம் அவர்கள் தக்பீர் கட்டுவாங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அவர் தக்பீர் கட்ட பிறகு கையை கட்டணும். அப்ப கையை கட்டிய பிறகு சனா ஓத வேண்டும். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. தக்பீர் கட்டியாச்சா? அதுக்கப்புறம் 3 தக்பீர். முதல்ல தக்பீர் தக்ரீமா, அதுக்கப்புறம் 3 தக்பீர். அல்லாஹு அக்பர் என்று இமாம் அவர்கள் தக்பீர் சொல்லும் பொழுது தக்பீர் சொல்லி கையை தொங்க போடணும். இரண்டாவது அல்லாஹு அக்பர் என்று இமாம் அவர்கள் தக்பீர் சொல்லி கையை என்ன செய்யணும்? தொங்க போடணும். மூன்றாவது அல்லாஹு அக்பர் என்று சொல்லி கையை கட்டி முதல் ரக்காத்துல இமாம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவாங்க, துணை சூரா ஓதுவாங்க. அதுக்கப்புறம் ருக்கு சஜிதா ஒரு ரக்காத் முடிஞ்சு எஞ்சிருவாங்க. எஞ்ச பிறகு இரண்டாவது ரக்காத்துல இமாம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவாங்க, துணை சூரா ஓதுவாங்க. ஓதி முடிச்ச பிறகு ருக்கு போயிடக்கூடாது. ருக்குவுக்கு போறதுக்கு முன்னால அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லி கையை கீழே தொங்க விட வேண்டும். அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லி கையை கீழே தொங்க விட வேண்டும். அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லி கையை கீழே தொங்கடணும். 3 தக்பீர் முடிஞ்சா ரெண்டாவது. அப்ப அதுக்கப்புறம் தக்பீர் சொல்லி ருக்குவுக்கு போயிடணும். அதுக்கப்புறம் சஜிதா செஞ்சா இந்த தொழுகை முடிஞ்சு போச்சு. ஹுதுபா, அதுக்கப்புறம் துவா. இன்ஷா அல்லாஹ் இதுதான் இந்த பெருநாளுடைய தொழுகை.